மருமகள் சரியில்லை அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சேது ஐஸ்வர்யாவோட கையை பிடிச்சி, ஐஸ்வர்யா, நீ மீனாட்சி மேல இருக்கிற கோவத்தால நீ ஏதோ பண்றியோன்னு நினைச்சு நான் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு ஐஸ்வர்யா. நீ எப்படியாவது திரும்ப வரணும். உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும் ப்ளீஸ் ஐஸ்வர்யான்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே டாக்டர் இங்க பாருங்க கிளம்புங்க, அவங்க ரொம்பவே கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொன்னதும் சேது வெளியே வராங்க. வெளியே வந்ததும் ராஜாங்கத்துல இருந்து எல்லாருமே கேக்குறாங்க, ஐஸ்வர்யாவை என்னால இந்த நிலைமையில பார்க்க முடியலப்பா, மனசுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்லி அவ்வளவு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தமிழ் அங்க வராங்க. ஏய், எதுக்காகடி இங்க வந்திருக்க, எதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்றாங்க. நான் ஐஸ்வர்யாவை பார்க்கலாமான்னு சொன்னதும், என்ன நீ என்ன பெரிய டாக்டரா, பெரிய டாக்டர் பார்த்துட்டே ஐஸ்வர்யாவால காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. நீ எதுக்காக இங்க சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கியா, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போன்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே அம்மாச்சி ஏய், அவ டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கா, 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கா, அவளுடைய நிலைமை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு பாக்குறதுல என்ன இருக்குன்னு சொல்லி திட்டுனதும் உடனே ராஜாங்கம் நீ போமா தமிழ்ச்செல்வி போய் பாருமான்னு சொல்றாங்க. தமிழ்ச்செல்வி நேர ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு அவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாங்க. என் குழந்தை இப்ப உயிரோடு இருக்குன்னா அதுக்கு காரணமே நீ தான். என்னைக்கு என்னைக்கும் உன்னை நன்றி கடன் பட்டிருக்க, கண்டிப்பா உன்னுடைய உயிரை நான் காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க நர்ஸ் கிட்ட இங்க பாருங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும், இங்க பாருங்க மேடம், நான் மெடிக்கல் ரிப்போர்ட் காட்டுறேன், ஆனா இந்த விஷயம் டாக்டருக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. அதை அவங்களுடைய சீஃப் டாக்டருக்கு அனுப்பி இப்ப நம்ம தமிழ் பேசுறாங்க. கண்டிப்பா தமிழ்ச்செல்வி நம்ம கிட்ட இருக்க சீஃப் டாக்டர்ஸை வச்சு கண்டிப்பா ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாத்திடலாம். இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா அவனோட உயிரை காப்பாத்திடலாம்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே நம்ம தமிழ் எங்ககிட்ட இருக்க ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வச்சு கண்டிப்பா ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாத்திடலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க, இங்க எவ்வளவு பெரிய டாக்டர்ஸ் தெரியுமா, பெஸ்ட் ட்ரீட்மெண்டா தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவோட நிலைமை இப்ப கொஞ்சம் மோசமா இருக்கு, இப்படிப்பட்ட நேரத்துல அவளை கூட்டிட்டு போறதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லி ஈஸ்வரி சத்தம் போடுறாங்க. உடனே சேது, ஐஸ்வர்யாவோட உயிரில் இருக்கிற ரிஸ்கை எடுக்க முடியாது, நான் டாக்டர் கிட்ட பேசணும்னு சொல்லி இப்ப ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க டாக்டர் வர சொல்றாங்க. இங்க பாருங்க டாக்டர், உங்களுடைய ட்ரீட்மெண்ட் நான் தப்புன்னு சொல்ல வரல, ஆனா அங்க இருக்கிற டாக்டர்ஸ் உத்தரவாதம் கொடுக்குறாங்க, ஐஸ்வர்யாவோட உயிரை நான் கண்டிப்பா காப்பாத்திடுவேன் முடியும்னு சொல்லிட்டு அந்த உத்தரவாதம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க தாராளமா இங்கே ட்ரீட்மெண்ட் பாக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எங்களால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த டாக்டர்ஸ் உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா 1% ஐஸ்வர்யாவோட உயிர் காப்பாற்றப்படணும், அப்ப அது எங்களுக்கு முக்கியம் தானே, நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் டிஸ்சார்ஜ் பண்றேன், ஆனா நான் டாக்டர்ஸோட பேச்சை மீறியும் நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போறீங்க, ஒருவேளை போற வழியில ஐஸ்வர்யாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாதுன்ற மாதிரி நாங்க எழுதி கொடுத்துருவோம் சொல்றாங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி இல்லவே இல்ல, ஐஸ்வர்யாவுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்னு சொல்லிட்டே இருக்காங்க. இருந்தாலும் சேது ஒத்துக்காம தமிழோட பேச்சை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போகலான்னு முடிவு பண்றாங்க. இப்ப தமிழ் எப்படியாவது ஐஸ்வர்யாவோட உயிரை காப்பாத்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.